எஸ் சார். ஸோ டெரட் ரீடிங்ல வந்து எனக்கு இனிஷியலா எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் இல்லாம இருந்துச்சுங்க. நான் ஓப்பனா சொல்றேன் என்னன்னு. ஆனா நான் பிசினஸ் கோச்சிங் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நிறைய பேரோட பிசினஸ் பீப்புளோட அவங்க லைஃப்லயே ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிற ஒரு பொசிஷன்ல இருக்கேன். ஆனா எனக்கு அஹ், ஸ்- சில இடத்துல ஸ்டக் ஆகுறது, சில பாயிண்ட்ஸ்ல ஒரு பேட்டர்ன்ல சிக்கிறது, இதெல்லாம் என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது. எனக்கு சொல்யூஷனும் சரி இப்படி மாத்தணும்னா இதுல கரெக்ட் ஆகும் அப்படிங்கிற சொல்யூஷனும் தெரிஞ்சுது. ஆனா அது கரெக்டா இல்லையா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு. அந்த சொல்யூஷன் நான் நினைக்கிற சொல்யூஷன் கரெக்டா இல்லையான்னு ஒரு டவுட் இருந்துச்சு. அதனால கான்பிடென்ட்டா அந்த சொல்யூஷன்ல ஆக்ஷன் எடுக்க முடியாம இருந்தேன். இப்போ எல்லா இடத்துலையுமே நம்ம ஒரு லேர்னிங், அந்த லேர்ன் பண்ண விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றோம். இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் நம்ம அடுத்த growth நமக்கு கிடைக்கும். இப்போ லேர்னிங் ரொம்ப மஸ்ட். ஒரு லெவல் வரைக்கும் நான் வந்து பிசினஸ் கோச்சிங்ல ஒரு லெவல் ரீச் பண்ணிட்டேன். இனிஷியலா அது யாருக்கு கோச்சிங் கொடுக்கணும்னு இல்லாம, அப்போ ஸ்பெசிஃபிக்கா என்னோட கிளைண்ட்ஸ் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள அதை தாண்டி நம்ம ஆர்கானிக்கா தெரிஞ்ச சர்க்கிள்ல மட்டும் அந்த கோச்சிங் கொடுத்து, அதையும் தாண்டி அதை வந்து ஒரு 3 மந்த்ஸ் கோச்சிங் மட்டும்தான் என்கிட்ட இருந்துச்சு. அந்த பிளான் தான் இருந்துச்சு. அதையும் தாண்டி அடுத்து தெரியாத பீப்புளை எடுத்து அவங்களுக்கு 1 இயர் கோச்சிங் கொடுக்குற அளவுக்கு வந்தாச்சு. அதை ஆட் ரன் பண்ணி அந்த growth-க்கு வந்துட்டேன். பட் இந்த இடத்துல ஒரு அகைன் ஸ்டாக்னட் ஆன மாதிரியான ஒரு ஃபீலிங். இப்போ நான் ஒரு பிலீவ் இல்லாம இருக்கிறப்போ, பட் ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட பேசினப்பவே எனக்கு அந்த பிலீஃப் வந்துருச்சு. சரி, டெரட் ரீடிங்னு ஜென்ரலா எனக்கு நீங்க நம்ம ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணாதப்ப எனக்கு அந்த பிலீவ் இல்ல. ஆனா டெரட் ரீடிங் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு டூல் அப்படிங்கிற கான்செப்ட் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது. ஜஸ்ட் அ டூல். பட் எனக்கு யூனிவர்ஸ் எனக்கு கைட் பண்ணணும்னு அந்த எப்பவுமே எனக்கு கைட் பண்ணிட்டு இருக்கு. ஆனா எனக்கு அது புரியறது இல்ல. ஏதோ ஒரு வழியில எனக்கு ஏதோ ஒரு மெசேஜை பாஸ் பண்ணிட்டே இருக்கு. ஆனா இது யூனிவர்ஸ் கிட்ட இருந்து வருதுங்கிற கான்பிடன்ஸ் எனக்கு இல்லாம இருக்கும். இப்போ டெரட் ரீடிங் வந்து அது யூனிவர்ஸ் கிட்ட இருந்து வர மெசேஜை எனக்கு கன்வே பண்ற ஒரு டூல் தான் டெரட் ரீடிங் அப்படிங்கிறது நீங்க சொன்னதுக்கு அப்புறம் இதுவே எனக்கு ஒரு யூனிவர்ஸ்ல இருந்து வந்த மெசேஜ் மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ இதை நம்புப்பா, நான் தான் சொல்றேன் உங்ககிட்ட அப்படின்னு யூனிவர்ஸ் என்கிட்ட சொல்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ எனக்கு உண்மையிலே சொல்றப்போ வந்து கூஸ் பம்ப்ஸா இருக்கு. அப்ப எனக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் இது. சீரியஸா சொல்றேன். ஏன்னா வந்து ஒரு இடத்துல ஒரு பேட்டர்ன்ல ஸ்டக் ஆகி நிக்கிறோம். இதுல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியல. நிறைய கமிட்மெண்ட்டும் கொடுத்துட்டோம். நிறைய பிசினஸ் ஓனர்ஸ் நம்மளை கம்ப்ளீட்டா பிலீவ் பண்றாங்க. அவங்களுக்கு கைட் பண்ணணும்னு தெரியுது. அதுக்கான ஆன்சர்ல ஸ்டக் ஆகி நிக்கிறோம். இப்போ இது எல்லாமே பார்த்தா நான் எப்பவுமே பாசிட்டிவா இருப்பேன். எனக்கு இனிஷியலாவே ஒரு ட்ரீம் செட் பண்ணிட்டேன். இது அந்த ட்ரீமை நோக்கி நான் நகர்ந்துகிட்டு இருக்கிறேன். இந்த விஷயத்தை தான் நான் மற்றவங்களுக்கும் கைட் பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன். எனக்கு அந்த ட்ரீம் வந்து எனக்கு இம்மிடியட்டா என்ன ஸ்டெப் எடுக்கணும்னு தெரியலனாலும் அந்த ட்ரீமை நோக்கி நான் நகர்ந்துகிட்டே இருக்கிறேன். ஆனா அந்த டெரட் ரீடிங் கார்டு அப்படியே கண்ணாடி மாதிரி நீங்க சொல்லும் போது எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. அந்த பாஸ்ட பத்தின டெரட் ரீடிங் சொல்லும் போது எனக்கு பெரிய நம்பிக்கை. நீங்க எதுவுமே வந்து இல்லாத விஷயம் ஒரு துளி கூட இதுல இல்ல. எல்லாமே அப்படியே நடக்கிறது. அடுத்து ஒண்ணு சொன்னீங்க. அடுத்து என்னன்னா, எனக்கு இப்ப நிறைய தண்டர் போல்ட் நிறைய சிக்கல்கள் இப்ப கரண்டா நடந்துகிட்டு இருக்கு. பார்த்தே தெரியாம இருக்கும்போது கூட நான் டிராவல் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து அந்த எண்ட் விஷன் என்னங்கிறது கிளியரா இருந்துச்சு. டிராவல் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா டிராவல் பண்ற போது நிறைய அடி விழுகுது. நிறைய வந்து அந்த பாத்துல சிக்கல்கள் நிறைய இருக்கு. அப்ப நான் வந்து ஒரு பேட்டர்னுக்குள்ள போய் சிக்கிக்கிறேன். ஃபியூச்சர்ல எப்படி இருக்கணும்னா அந்த பேட்டர்ல இருந்து நான் பிரேக் பண்ணி வந்துருவேன். வந்து அந்த என்னுடைய கோலை என்னங்கிறத நான் அச்சீவ் பண்ணிடுவேன் அப்படிங்கறத சொன்னீங்க. அதே அட் த சேம் டைம் நான் சொல்லாத ஒரு விஷயம் என் மனசுக்குள்ள வச்சிருந்தது. அது என்னன்னா எனக்கு அந்த நான் சொன்ன அந்த ட்ரீம் வந்து எனக்கு ஒரு டெம்பரரி ட்ரீம் தான். அது வந்து இடையில ஒரு பாத்துல ஒரு மைல் ஸ்டோன் மாதிரி தான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். பட் அது உங்ககிட்ட நான் சொல்லல. அதுதான் நான் என் கோல் மாதிரி நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஆனா அதை நான் யார்கிட்டயுமே ரிவீல் பண்றது கிடையாது ஜென்ரலா. அப்ப அந்த கோல் உங்களுக்கு இருக்கு. நீங்க அதை நோக்கி தான் டிராவல் பண்றீங்க அப்படிங்கறத நீங்க சொன்னது எனக்கு உண்மையிலுமே ஒரு பெரிய ஆச்சரியமான, அதே சமயம் கூஸ் பம்பிங்கான ஒரு மொமெண்டா இருந்துச்சு. இப்ப இது எல்லாமே நடந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரே ஒரு ஹிண்ட்ரன்ஸ் என்னன்னா, எனக்கு சொல்யூஷன்ஸும் இருந்துச்சு. ஆனா அந்த சொல்யூஷன்ஸை
கிளாரிட்டியா இதுதான் சொல்யூஷன், ஸ்டெப் பை ஸ்டெப்பா இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. ஸோ அது ஸ்டீஃபன் ராஜ் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த கிரியேட்டிவா ஸ்டோரி டெய்லி எழுதணும், அதை டெய்லி குழந்தைகளுக்கு சொல்லணும் அப்படிங்கிறது, நான் எதெல்லாம் மிஸ் பண்ணிட்டு இருக்கணும் என்னுடைய டெய்லி சக்ரா ஹீலிங், அதுக்கப்புறம் வந்து ஸ்டோரி டெல்லிங் டு சில்ட்ரன், அதுக்கப்புறம் வந்து என்னுடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து கிரியேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் டெய்லி, எதெல்லாம் நான் ஏற்கனவே மிஸ் பண்ணிட்டு இருக்கணும், எதெல்லாம் நான் பண்ணணும்னு நினைச்சிட்டு பண்ணாம இருக்கணும், அதெல்லாம் தான் நான் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க ஒரு கைடன்ஸா கொடுக்கும்போது ரொம்ப கான்ஃபிடென்ட்டா நான் வந்து இதை இனிமேல் ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எனக்கு கண்டிப்பா கிடைச்சிருக்கு. ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். எனக்கு அதான் ஒரு டவுட் இருந்துச்சு, நான் யோசிக்கிற சொல்யூஷன் கரெக்டா இல்லையா அப்படின்னு. இப்ப இந்த கான்ஃபிடன்ஸ் எதனால வந்துச்சுன்னா 100% நான் யோசிச்சது சொல்யூஷனும் கரெக்ட், அது நீங்க இன்னும் கிளாரிட்டியா எனக்கு அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா டிரைவ் பண்ணி கொடுத்தது இன்னும் எனக்கு 100% எனக்கு யூனிவர்ஸ் கிட்ட இருந்து வந்த கைடன்ஸ் தான் அப்படிங்கிறத நான் நம்புறேன். கண்டிப்பா அதான் உண்மை. ஸோ அதுதான் வந்து இப்போ நான் எடுக்க வேண்டிய ஸ்டெப்ஸ் என்னன்னு எனக்கு கிளியரா கிடைச்சிருச்சு. இது ஒரு பெரிய பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்மையிலுமே. அதனால நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் வந்து பத்தாதுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா. தேங்க்யூ 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 ஸோ தேங்க்யூ. மச் கண்டிப்பாக இது எல்லாமே ஸ்டீவ். யூனிவர்ஸ்க்கு தான், நான் வெறும் டூல் தான். ஆன்சர் கிடைச்சதுக்கு ரொம்ப ஹாப்பி. அண்ட் நீங்கள் டேராட் அப்படிங்கிற ஒரு விஷயம் மற்றவங்க எடுத்துக்கணும் அப்படின்னா இதனால எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறீங்கன்னா எதுக்காக சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஏன் டேரக்டா எடுத்துக்கணும்னா, யூனிவர்ஸ் நமக்கு கைடன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கு. ஆனா நமக்கு அது தெரியறது இல்ல. டேரக்ட் ஒரு டூல் தான். நீங்க எந்த டூல் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனா நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறது டேரக்ட்னு ஒரு டூல் இருக்கு இப்போ. 100% இத வந்து இந்த ஃபேக்ட பிலீவ் பண்ணி நம்ம வந்து யூனிவர்ஸோட கைடன்ஸ், ஏன்னா யூனிவர்ஸ பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிறோம். ஆனா யூனிவர்ஸோட கைடன்ஸ் நம்மகிட்ட ரீச் ஆகிறப்ப நம்ம அதை மிஸ் பண்ணிடுறோம். டெரட்ல இருந்து நமக்கு வரும்போது அது இன்னும் கிளாரிட்டியான கைடன்ஸ் நமக்கு வந்துடும். அதனால எல்லாருமே டெரட் ஃபாலோ பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஃபாலோ பண்ணால் உங்களுக்கான பார்த்து ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறீங்க. கண்டிப்பா ஈஸியா இருக்கும். இதுதான் யூனிவர்ஸ்ல இருந்து வருது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா, இது பாசிட்டிவா நீங்க எப்படி லைஃபை கொண்டு போகணுங்கிறதுக்கான ஒரு கைடன்ஸ் தான். உங்களுக்கு நெகட்டிவா உங்கள லைஃபை டர்ன் பண்ற கைடன்ஸ் கிடையாது. இது பாசிட்டிவா உங்க லைஃபை டர்ன் பண்ற கைடன்ஸ். கண்டிப்பா ஒரு growth மைண்ட் செட் இருக்கிறவங்க இதை டேரக்ட் ரீட் பண்ணாங்கன்னா நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். growth மைண்ட் செட் இல்ல அப்படின்னா growth மைண்ட் செட் ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கப்புறம் கைடன்ஸ் கிடைக்கும். சூப்பர். அதனால டேரட் வந்து ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தடா இருக்கு நம்ம கைடன்ஸ் யூனிவர்சிட்டி வந்து எடுத்துக்கிறதுக்கும், அதை ஃபாலோ பண்ணி நம்ம தேவையான நம்மளோட ட்ரீமை ரீச் பண்றதுக்கும். சூப்பர் சூப்பர். தேங்க்யூ ஸோ அதனால மச். எல்லாரும் கண்டிப்பாக தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு ஒரு பிஸ்னஸ் கோச் அவங்களுக்கு ஒரு டேரா ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்னும் போதே எனக்கு ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் இருந்தது, எப்படி இருக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குமே ஆன்சர் என்னால் கொடுக்க முடிஞ்சுது அப்படிங்கிறத நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த உங்களுக்கு தேங்க்ஃபுல்லாக இருக்கேன். அண்ட் தென் யூனிவர்ஸ்க்கும் டேராட்டுக்கும் இது எல்லாத்துக்குமே எனக்கு அவங்க கைட் பண்ணி சப்போர்ட் பண்ணதுக்கும் ஐ எம் வெரி தேங்க்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச் வெற்றி செல்வன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸ்டீஃபன். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ். தேங்க்ஸ் டு த பீப்புள் அண்ட் சுச்சுவேஷன் விச் கனெக்டட் அஸ். அது ரொம்ப முக்கியமானது. நம்ம கனெக்டடா இருக்கிறதுமே இந்த யூனிவர்ஸ் போட்ட ஒரு முடிச்சு தான் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். லெட்ஸ் க்ரோ டுகெதர். சூப்பர். தேங்க்யூ தேங்க்யூ. சி யூ. டேக் கேர்.